சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் கிளியர் சூப். இது வந்து ரெஸ்டாரண்ட் சைடில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கோல்டுக்கு சில பேர் கடையில் போய் சூப் சாப்பிடுவாங்க. அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம வந்து வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கேரட் இதுமாரி நீல நிறமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பீன்ஸ் அது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் நீல நிறமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மிளகு நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப சால்ட். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பை வச்சுட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் இல்லாட்டி குக்கர் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் மிளகு போட்டுடலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், லைட்டாக ஒரு செகண்ட் லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் எனக்கு செஞ்சுருக்கேன். இது லைட்டாக கொதி வந்ததும் நம்ம காய்கறி சேர்க்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி லைட்டாக கொதி வந்துடுச்சு. நம்ம இதில் காய்கறிலாம் ஃபஸ்ட்டு உள்ள சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கடைசியாக தேவையான உப்பு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சுருங்க. இப்போது சூப்பு நல்லா கொதிச்சிச்சு. நம்ம இதில் கடைசியாக கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை உள்ள ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து சாஸியாக இருக்கும். அதனால தான் கடைசியில் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி நம்ம சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வெஜ் கிளியர் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.